ஜிங்குன்னு ஒருத்தனை ஒரு 5-6 பேர் சுத்தி நின்னுகிட்டு கொம்பை வச்சு அடிக்க வராங்க. ஆனா நம்ம ஜிங்கு அவன் காலை வச்ச எல்லா கொம்பையும் அசால்ட்டா உடைச்சு போடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட காலோட பவர்ல ஆப்போனன்ட்டோட முடியே அப்படியே பறக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்பாலை வச்சே ஒரு உதைக்கிறான். எல்லாருமே பறந்துட்டு போய் விழுறானுங்க. இப்ப ஃபுட்பாலை வச்சே எல்லாரையும் அடிச்சு போடுறான். பால் பட்ட இடத்துல சுவரே நொறுங்கி போயிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜிங்கு அடிச்ச அடியில பக்கத்துல வச்சிருந்த கொம்பெல்லாம் அப்படியே பறக்குது. இது எல்லாத்தையுமே ஃபங்குன்னு ஒருத்தர் வாயை பொளந்துகிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு இவன் கிட்ட வந்து இந்த கால்ல இவ்வளவு பவரா, இதை வச்சு ஃபுட்பால் ஆடலாமேன்னு சொல்றாரு. அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே அவரு அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல ஒரு முட்டையை கொடுத்து இதை நீ உடையாம உதைக்கணும்னு சொல்றாரு. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியா முட்டையை உடையாம உதைக்க கத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சோத்துல வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள பால் அடிக்க சொல்றாரு. நம்ம ஜிங்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா கத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சிருந்த ஒரு தண்ணி கிளாஸ் ஆடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிங்கு உதைக்கிற உதையோட அதிர்வுல தான் இந்த மாதிரி ஆடுது. அவன் உதைக்கிற வேகத்துல சுவரே உடைஞ்சு போகுது. அவன் காலு அவ்வளவு பவரா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலம் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.